கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி கொட்டாரத்தில் கூடாரமிட்டு அமர்ந்திருக்கிற தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், இந்த கொட்டாரத்தை நாம் தமிழ் கட்சியின் கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு, உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு, அவர்கள் எப்போதும் இருக்கிற தலைப்பு. போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு. போதை குறித்து முன்பாக பேசிய எல்லோரும் சொன்னாங்க, சாதிய போதை, மத போதை, மது போதை, திராவிட போதை அப்படின்னு பல போதைகளை சொன்னாங்க. இந்த எல்லா போதைகளையும் விட மிக மோசமான போதையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருப்பது திமுகவுடைய போதை. திமுக என்ன செஞ்சாலும் அது நல்லது, அது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. குடித்தா 2 கிட்னி ஒரு கிட்னி போயிடணும் தெரியுமா, அதனால தான் 2 கிட்னி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி, திமுக எது பண்ணாலும் என்ன அதில் ஒரு காரணம் இருக்கும், திமுக செஞ்சால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அது சாதாரணமாக உருவாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு 50 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கூட்டம். போன ஆட்சியில் ஒருத்தர், ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டார், ஊருக்கு ஊரு டாஸ்க்கு, ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊற்றி கொடுத்த ஊத்தமிக்கு போய தோட்டத்தில் உல்லாசம். இப்போ காணும். அதை விட அடுத்த பாட்டு போட்டாங்க, மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு போட்டவங்க எங்கே போனோம்னே தெரியலைங்க. இப்பவும் டாஸ்மாக் திறந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கிறாங்க. தம்பி நல்லா கேட்டார், ஹிம்லரு அப்பான்னு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்டது உங்களை அப்பான்னு கூப்பிட்டு, டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க காதில் அப்பான்னு கேட்டிருக்கோம், டோப்பா டோப்பால், இவன் யார் அவன் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம். அப்பான்னு யார் கூப்பிட்டது? யார் அப்பா எங்களுக்கு? நீங்க அப்பா, யாருக்கு அப்பான்னு இருக்குல்ல, நீங்க அப்பா தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் 8 மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சால யானசேகரன், அந்த யானசேகரனுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து 24 மணி நேரம் சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பார் உரிமையாளருக்கு நீங்க அப்பா. கேரளாவிலிருந்து கோழிக்கலவை கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளருக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க ஆத்து மணல் அள்ளி விற்கக்கூடிய அந்த ஆத்து மணல் கொள்ளையர்களுக்கு, கரிகாலனுக்கு, ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா? 2500 கோடிக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நாங்கள் கேள்வியே படாத மெத்தப்பட்டமனை கடத்திய ஜாபர் சாதிக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா? ஊழல் செய்யக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, லஞ்சம் வாங்கி தரேன்னு சொல்லி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். 5000 கோடிகளுக்கு மேல அமலாக்கத்துறை ஏமாற்றிய பொன்முடிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். இல்லை பொன்முடி மகனுக்கு அப்பாவா இருக்கலாம். இந்தி திணிப்பு நாடகம் போட்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்திய திணிச்சு, சன்ஷைன் ஸ்கூலு, எஸ்ஏ அகாடமி அப்படின்னு இந்தி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய செந்தாமரைக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். யாருக்காகவோ சென்னையில் கார் ரேஸ் நடத்திய, அது கார் ஓட்டுநருக்காக, யாருக்காகவோ கார் ரேஸ் நடத்திய உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்கள் அப்பா. எங்களுக்கு எப்படி அப்பா? எப்படி அப்பா நீங்க? எந்த தந்தை தன் மகன் குடித்து விட்டு தெருக்களே தெரிய வேண்டும்ப்பா? யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா மெத்துங்கிறத? அப்பாவா? ஊரெல்லாம் மெத்தப்பா, திருவிழா கத்தி குத்தப்பா, இது ரொம்ப ரொம்ப தப்பப்பா, அப்பா டோப்பா வேணாம்ப்பா, போதும்பா. தமிழ்நாடு முழுமைக்கும் எனக்கு முன்பாக முதல்ல பேச சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இதை ஈரோடு கிழக்கில் நான் பேசியதற்கு தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுக்காக வச்சிருக்காங்க. நாங்கள் தப்பா பேசுகிறோமோ அதை கண்டுபிடிச்சு போடுறவங்க வேலையா. ஏன்னா நீங்கள் பொய்யாவே 70 வருஷம் பேசிட்டு நாங்கள் உண்மையை பேசினா அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக், அந்த ஃபேக்ட் செக் யூனிட் திருப்பி செக் பண்ணு. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்தியாவிலே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் என்று தமிழ்நாடு.
அந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன? 2023 மட்டும் 21,000 சாலை விபத்துகள். அந்த சாலை விபத்துகளுக்கான காரணத்தை சொல்லு. மது முதலிடத்துல இருக்கா இல்லையா? அப்ப அந்த மதுவை விற்கக்கூடிய நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்பாவா இருக்க முடியும்? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய திராவிட இளவரசி, திமுகவினுடைய கற்பு கரசி, தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், எங்களுடைய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் 2019 பேசின பேச்சு பத்திரமா இருக்கு. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இந்தியாவில் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புடுங்கி நட்டு எதை எங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை போதையின் பாதையிலிருந்து திருப்பிடுவார். என்ன, டாஸ்மாக்லும் திருப்பி மெத்தப்படமின் விட்டுருவீங்களா? இல்லை அபின்னு கஞ்சா ஹெராயின், கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட்டு அப்படின்னு விட்டுருவீங்களா? சொன்னது இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். நான் பொய் சொல்லலை. நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் ஸ்டாலின் மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி, பொய் சொல்லலை. திமுகவின் தேர்தல் அறிக்கை பக்கம் 360 என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவினால் பாதிக்கப்பட்ட அந்த மது நோயாளிகளுக்கு மறுசீரமைப்பு செய்யவும் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொன்னீங்களா இல்லையா? திமுக தேர்தல் அறிக்கை 360. உங்க தேர்தல் அறிக்கையை தான் நிறைவேற்ற சொல்றோம். எப்படி நிறைவேற்றுவ? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு துறை சொல்லுங்க. இந்த ஊர்லயும் அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, இப்ப இல்ல. ஒரே ஒரு அமைச்சர் இருந்தார், போயிட்டார், பிடிங்கி விட்டாங்க. பால்வளத்துறை நஷ்டத்தில் ஓடுது, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது, கனிம வளத்துறை நஷ்டத்தில் ஓடுது, கல்வித்துறை வருமானம் இல்லை, நஷ்டத்தில் ஓடுது, சுற்றுலாத்துறை நஷ்டத்தில் இயங்குது, வேற என்ன துறை? கதர்துறை, காதித்துறை நஷ்டத்தில் ஓடுது, மருத்துவத்துறை நஷ்டத்தில் ஓடுது. 36 அமைச்சர்கள் நஷ்டத்தில். எல்லா துறையும். ஒரே ஒரு துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் லாபம் தருகிறது. அதுவும் ஆண்டுக்கு 46,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரே துறை மது விலக்கு மற்றும் ஆய தீர்வை துறை. மது கடை வைக்கிறதுக்கு மது விலக்கு ஆய தீர்வான். எனக்கு ரொம்ப நாளாக டவுட் தம்பி. அதுக்கு இவன் மது விளக்குனா மது கடையை பூட்டுறதுனக்கா? ஆனால் இவன் மது விற்கிறான், அதுக்கு மது விளக்கு ஆய தீர்வை. எப்படா டே, என்னடா அது? எப்படி வந்து அறிவழகன்னு பேர் வச்சவனுக்குலாம் பலவே முட்டாப்பையில் இருப்பானோ, தமிழரசுன்னு பேசி வச்சு தத்தியாக இருப்பானோ, அது மாதிரி வெள்ளச்சாமின்னு வச்சுருப்பான், கருப்பாக இருப்பான் ஆள். பேரழகன்னு வாங்க, அவன் வேற மாதிரி இருப்பான். அது மாதிரி இவங்க மது விளக்கு ஆயத்திரை துறை. ஆனால் மது விற்கும். தமிழ்நாடுடைய டாஸ்மாக்கு குடிமக்கள்கிட்ட விளக்கு கடை தெரியாது. டாஸ்மாக்னா என்ன? டாஸ்மாக்னா கடை, இது சரக்கு விற்கிற இடம், சாராய கடை, மதுபான கடமாங்க. டாஸ்மாக்னு அது இல்லை. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில சந்தை கழகம். இவன் சந்தையை பாருங்க, இவன் மார்க்கெட்டிங்கை பாருங்க. மானம் உள்ள, ஈனம் உள்ள, ரோசம் உள்ள, பைபிளை படித்த, குரானை படித்த, பகவத்கீதையை படித்த, நீங்கள் பிடித்திருக்கிற அத்தனையும் படித்த எவனாவது ஒருத்தன் திமுக ஓட்டு போடுவானாடா? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்னு இருக்கிறவன் நீ பாரு. அவன் மார்க்கெட்டிங் பண்றான். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த வணிகமாக எது இருந்திருக்கணும்? கருப்பட்டி இருந்திருக்கணும். உலகத்திலேயே அன்பிற்குரிய மக்களே, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பு கருப்பட்டி. கருப்பட்டி குடிச்சா எப்படி இருப்போம், இந்த சர்க்கரையை குடிச்சா எப்படி? ரெண்டே எடுத்துக்காட்டு தான். கருப்பட்டி குடிச்சா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ராஜா பேரோன் என்கிற நம்முடைய சகோதரன் இருக்கிறான், அழகா அவனை மாதிரி இருக்கலாம். சீனியா சாப்பிட்டோம்னா மு.க. ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம். அதான் ரெண்டு தான் வித்தியாசம். எந்த கட்சி இன்னைக்கு சொல்லும் தமிழ்நாட்டில் போதை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லும்? மதுக்கடையை மூடிட்டா மது குடிப்பவெல்லாம் ஓட்டு போட மாட்டானப்பா. சாராயம் குடிக்கலாம் ஓட்டு போடலாம், எப்படிப்பா ஜெயிக்கிறது? தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் குடிக்கிறானப்பா. 2 பேர் குடிக்கலன்னா எப்படி ஓட்டு போடுறதுன்னு கேட்குறான். 2 கோடி பேரும் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் போய் சாராயம் வேணும்னு போய் கேட்டு நிற்கிறானா? கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் பூட்டப்பட்ட போது, மூடப்பட்ட பொழுது எத்தனை பேர் தெருவிறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணா? எத்தனை பேருக்கு டாஸ்மாக் வேணும்னு கேட்டான்? அதில் 2 பேர் பெயிண்ட் குடிச்சு செத்தான், 2 பேர் பினாயில குடிச்சு செத்தான், 2 பேர் வந்து வார்னிஸை குடிச்சு செத்தான். சாகட்டும்ங்கிறேன். என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் சாகும் போது பெயிண்ட் குடிச்சு செத்தா என்னங்கிறேன்? என்ன கேடு? இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சு ஆண்டு ஒன்றுக்கு 2 லட்சம் பேர் சாகுறான். பெயிண்ட் குடிச்சு செத்துருவாங்க, கள்ளச்சாராயம் பெருகிறோம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க பாருங்க. திமுக காரங்களை மாதிரி பேசுறதுக்கு அப்பா சுத்தி நெருப்பு எரியும் போது நாம உள்ளங்கையில் கற்பூரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், புதுச்சேரியில்
மது விற்பனை செய்யும் போது நாம மட்டும் மதுவிலக்கு போட்டா அது தப்பாயிராதா? சுற்றி நெருப்பறியும் போது யாராவது உள்ளங்கையில் என்ன மைத்துக்கு வச்சிருக்க உள்ளங்கையில் கற்பூரத்தை தூக்கி போடு அங்கிட்டு. சுற்றி நெருப்பறியும் போது இவர் உள்ளங்கையில் கற்பூரத்தை வச்சிருக்காராம். இங்கே டாஸ்மாகில் மூடிட்டா இங்கிருந்து நேராக போய் புதுச்சேரியில் எத்தனை பேர் குடிப்பான், எத்தனை முறை குடிப்பான்? சரி, இங்கிருந்து கல் குடிக்க திருவனந்தபுரம் போயிடுவாங்க, களியாக்காவில் பார்டர் தாண்டி போயிடுவான். எத்தனை பேர் போவான்? எத்தனை நாளைக்கு போவான்? தினம் போவானா? டாஸ்மாக மூடு, கல்லுக்கடையை திறடா, கல்லுக்கடையை திற. டாஸ்மாக் சரக்கடிச்சு சாகாதவனை காட்டு, கல்லு குடிச்சு செத்தவனை காட்டு. எங்க பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான், கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இன்னைக்கு இந்த கோட்டுக்கு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வைக்கலாம போயிட்டான். ஐஸ்வர்யா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நாங்க இருக்கோம், நீங்க இருப்பீங்கடா, நாங்க இருப்போமாடா? 14 பிள்ளை, ஒரு சின்ன வீடு. எங்க ஆட்சிக்கு 14 பிள்ளை, சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் தான், சாணி போட்டு மொழியிருப்பாங்க. அந்த 14 அந்த வீட்டுக்குள்ள அங்கதான் கிச்சன், அங்கதான் சமையலறை, அங்கதான் படுக்கையறை, அங்கதான் உணவறை, அங்கதான் ஓய்வறை எல்லாம் வச்சு அதுல 14 பிள்ளைகளை பெற்று 14 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் செய்து 14 பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரம்பேத்திகளுக்கு கல்யாணம் செஞ்ச ஆட்சி செத்தா. ஏன்னா கல்லு குடிச்சா. 14 பிள்ளை பெக்கும் போதும் அந்த பிரசவத்தின் போதும் கல்லு குடிச்சாங்க எங்க தாய்மார்கள். சுதந்திர இந்தியாவில் பாரதி சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி பாடுறாரு, 30 கோடி பனையுடையாள் என்று பாரத தாயை பத்தி பாடுறாரு. 30 கோடி பனையுடையாள், பனையை வச்சுதான் கணக்கு பண்றான். இன்னைக்கு 30 கோடி பனை கொண்ட அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் இன்றைய நிலைமை தமிழ்நாட்டில் 6 கோடி பனை மரங்கள் கூட இல்லை. 30 கோடி பனைமரம் இங்கே இருக்குது, இப்போ 6 கோடி பனை. ஏன்னா செங்கல் சூளைகளுக்கு வெட்டி வெட்டி விற்றான். ஏன்? கல்லுக்கு தடை, பதநீர் இறக்க தடை. 34 வகையான பனை மரங்கள் இந்தியா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. ஆண்பனை, பெண்பனை, கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சப்பனை, சீமைப்பனை, இடுக்கம்பனை, தாதப்பனை, திப்புளிப்பனை, குடலற்பனை, கிச்சிலிப்பனை, இளம்பனை, கூடைப்பனை, கூரைப்பனை, வாதப்பனை, கதலிப்பனை, ஏசருப்பனை, ஏர்லிப்பனை, அழகுப்பனை, சனப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? பனை கற்பக விருட்சம் மேலிருந்து அடி வரை அத்தனையும் பணம். நேரடியாக 76 லட்சம் பேருக்கும் மறைமுக 1.5 கோடி பேருக்கும் தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வணிகம். அந்த டாஸ்மாகில் இருக்க வேண்டிய முதல் பொருள் கருப்பட்டியும் பனை வெள்ளமும் பதநீரும் இருந்திருக்கணும். இல்ல, அதை உருவாக்கும் என்று சொல்லத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதே டாஸ்மாக் இருந்த இடத்துல அடிச்சு உடைச்சு மூடிட்டு டாஸ்மாக் 6750 டாஸ்மாகையும் அடித்து உடைத்து விட்டு டாஸ்மாக் குடிப்பகம் இருந்த இடத்துல கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் படிப்பகம் நிறுவப்படும். குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகம் நிறுவப்படும். செய்வோம். ஊருக்கு வெளியே கல்லு கடை போய் குடிச்சுக்க, ஒரு சுண்டல் கருவாடை தின்னுக்க, போய்க்க, ஜாலியாக இருந்துக்க. கல் என்பது ஓய்வுக்கு தான். கல் குடித்தா நல்ல ஓய்வாக இருக்கலாம். அதுக்கு கல் குடிச்சு பேசுறியான்னு கேட்டுறாதீங்க. கல் என்பது ஓய்வுக்கா. இப்போ தடை இருக்குது. கல் குடித்தா ஓய்வு, வாரத்தில் 1 நாள் 2 நாள் மாலை நேரங்களில் குடிச்சிட்டு ஓய்வு எடுப்பான். ஆனால் இந்த சனியனை குடிச்சு 46,000 கோடிக்கு ஆண்டு வருமானம். பொங்கலுக்கு 723 கோடி ரூபாய்க்கு வருமானங்க. 723 கோடி, 723 கோடிக்கு வருமானம் தரக்கூடிய இந்த தொழிலை வேலை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் போட வக்கில்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருக்கான். 20 வருஷமா வேலை பார்க்குறேங்க, 10,000 12,000 சம்பளம். கால் நடுக நின்று 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு நின்று பாதுகாப்பு இல்லாமல் அவன் வேலை பார்த்து. நாங்கள் டாஸ்மாக் எதிரானவர்கள், ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருடைய நலனை கூட கருத்தில் கொள்ளாத ஆட்சி இந்த கேடுகட்ட கேவலப்பட்டாச்சு. உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரே ஆள் அவன் தான், அவனுக்கே சம்பளம் போடல. ஏன்னா அவ்வளோ பெரிய மோசமான ஆட்சி. அதிகம் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, அதிகம் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, அதிகமான விஞ்ஞானிகளை உருவாக்கிய மாவட்டம் இந்த கன்னியாகுமரி. அதிகம், அதுவும் கோட்டாரத்திலிருந்து நிறைய கோட்டாரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்று எத்தனை பேர் உருவாகி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் டாஸ்மாக நீங்கள் அனுமதிக்கலாமா? சாராயத்தை நீங்கள் அனுமதிக்கலாமா? படித்தவர் எத்தனை பேர் நீங்கள் போராடிருக்கீங்க? எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? அதை பற்றி கவலை கிடையாது. விதவிதமான போதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறிமுகமாயிருச்சு. விதவிதமாக போதை. அக்கா அழகா சொன்னாங்க, மெத்து அப்படின்லாம். கஞ்சாவில் என்ன இருக்குன்னு இந்த ஆட்சி தான் வந்தாங்க கேள்விப்பட்டேன். ஏன்னா தேங்காய் தெரியும், நல்லெண்ணெய் தெரியும், வேப்பெண்ணெய் தெரியும், கடலெண்ணெய் தெரியும். ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் கஞ்சா ஆயிலுங்கிறான். அது என்னங்க கஞ்சா ஆயில்? அந்த கஞ்சா ஆயிலில் காராச்சவை சுட்டு சாப்பிட்டா தளபதி சின்னவர்
சின்னவர் எங்கள் இளைய தளபதி, அவரை நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நாங்கள் ஓய்வுன்றோம். பூரா கஞ்சா ஆயில் திடுறான். கனிமொழி மாதிரி வருமா அப்படிங்க. ஐயோ டேய், என்னடா என்ன நல்லா தானே பிறந்தான், ஸ்மெல் கிமெல் ஒன்றும் வரலையே. அவன் கஞ்சா ஆயிலில் காரச்சவு சாப்பிட்ருக்கான்டா. அடப்பாவியா, நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். என்னங்க இந்த திமுக ஆட்சி 4 வருஷம் ஆட்சியில், ஆமாங்க 4 வருஷம் ஆட்சி ஒன்றும் இது பண்ணல. அப்படி பிரிக்கிறான், டக்குன்னு பிரிக்க ஒரு சாக்லேட்டை உள்ளே போடுறான். 4 வருஷமாக ஒன்றும் சம்பாதிக்க விடலையா? ஒரு மண்ணை அள்ள முடியல, ஒரு மலையை வெட்ட முடியல. நாம் தமிழ் கட்சிக்காரங்க குறுக்க வர்றாங்க அப்படிங்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம தளபதி மாதிரி வருமாங்கிறான். டேய், அப்படி சாப்பிட்டது கஞ்சா சாக்லேட்டா? அடப்பாவியலா, கஞ்சா ஆயில் கஞ்சா சாக்லேட்டு. சிறையில் இருந்தாங்க, ஒரு மிச்சரை ஒரு பையன் வந்து தின்னுக்கிட்டே இருக்கான். டக்குன்னு காவலர் வந்து வெட்டி மிதிச்சிட்டாரு. ஏய் இங்க வா, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? ஐயா மிச்சர் தான் ஏன் சாப்பிட்றான். அங்கே மிச்சர் தான் சாப்பிட்டான். அந்த மிச்சரில் நிறைய இது கிடச்சி பார்த்தா கருவேப்பிலை. ஆமாம், அது கருவேப்பிலை இல்லை, கஞ்சா இலை. என்ன பண்ணியிருக்காங்க, மிச்சர் சாந்தி ஸ்வீட்ஸ் மிச்சர் மாதிரி மிச்சரை வாங்கிட்டு வந்து அதை வீட்டிலே கொட்டிடுறது. கொட்டிட்டு கஞ்சா இலையை வாங்கிட்டு வந்து அதை லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து இந்த மிக்சருக்குள்ளே கஞ்சா கருவேப்பிலை மாதிரி இருக்கிற கஞ்சா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து செயலுக்குள்ளே பேக் பண்ணி கொண்டு வந்து அப்படி தின்ட்டு 3 நாள் உறங்குறான். அடப்பா, விதவிதமாக போதையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றான் என் மகனே, என் பிள்ளையே, நீ எந்த நேரமும் போதை இருக்கணும். நாங்கள் கொள்ளடிக்கிறது தெரியக்கூடாது, நாங்கள் கொலை பண்ணுறது தெரியக்கூடாது, நாங்கள் மணல் அள்ளுறது தெரியக்கூடாது, நாங்கள் நல்ல கேவலமான ஆட்சி உறுப்பு தெரியக்கூடாது. சாப்பிடு, போதையில் திரி. இந்த கோட்டரும் காந்தி நோட்டும் இல்லைன்னா அன்பிற்குரிய மக்களை திமுகவால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. சவால் விடுறோம் நாங்கள். துப்பு கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று திமுக. இது வெக்கம் கட்ட ஆட்சி, அதுக்கு வேங்க வயலே சாட்சி. இது கேடு கட்ட ஆட்சி, இது அழிச்சாட்டியம் செய்கிற ஆட்சி, அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை சாட்சி. அன்பிற்குரிய மக்களை, அந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டு இப்போ கன்னியாகுமரியில் போடுகிற அந்த பாலம் திறந்து 1 மாதம் ஆகலை, சிலிக்கான் செல்லு பேந்துருச்சு. தட்ஸ் ஆல் திராவிடம். அவ்வளோதான். 1 மாதம் அதுக்குள்ள ஈன்னு பல்ல இழிச்சு நிற்குது. காமராஜர் கட்டிய தொட்டி பாலத்தை பாரா. டேய் மடப்பசங்களை, யாராவது கரை வெட்டி கட்டியிருந்தா போ, வண்டி எடுத்துகிட்டு போ, நாளைக்கு காலைல போ. எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி? 60 வருஷமா? 60 வருஷம் ஆச்சு. எங்கள் தாத்தன் நேர்மையின் நேர் வடிவம் காமராஜர் கட்டிய தொட்டி பாலம் எங்கே? நீ கன்னியாகுமரியில் விவேகானந்த சிலைக்கும் திருவள்ளூருக்கும் போட்ட பாலம் எங்கே? பல்ல இழைச்சி கிடைக்குது. அவதான் தான் லட்சணம். இந்த டாஸ்மாக் இந்த போதையை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை, நாங்கள் இந்த களத்தில் நிற்கிற வரை இனி ஒரு முறை திமுக ஆட்சி இந்த நிலத்தில் வராது. நீங்கள் என்ன பண்ணுகிற, இந்த ஆட்சி எங்கள் ஆட்சியாக இருக்கும். இல்லை, ஆட்சி நடத்துகிற யாராக இருந்தாலும் எங்களை தாண்டி நடத்த முடியாது. டிசைடிங் அத்தாரிட்டி நாங்களாக தான் இருப்போம். கன்னியாகுமரியில் மலைகள் உடைக்கும் போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரி செம்மண் திருடும்போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரியில் கருமணல் திருடும்போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரியை சார்ந்த பெண் அண்ணா யூனிவர்சிட்டிகளை பாலியல் தொந்தரவு செய்யப்படும் போது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? கேரளாவினுடைய ஒட்டுமொத்த குப்பைகளையும் கன்னியாகுமரிக்குள்ளே கொட்டும் போது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? மொத்த கோபத்தையும் தீர்த்து கொண்டு கொட்டார மக்கள் எங்களுக்கா மரிய ஜெனிவருக்கு 2026 வாக்கை செலுத்துங்கள். உங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ள ஒரே வடிகால். நாங்கள் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல. பணம் சம்பாதிக்கணும்னா எங்களுக்கு வேற தொழில்கள் இருக்குது, அதை பார்த்துக்குவோம். நாங்கள் அரசியல் என்பது பிழைப்பதற்காக அல்ல, கன்னியாகுமரி மக்களுக்கான உழைப்பதற்காக இந்த அரசியலை எழுதுவோம். நீ வச்சுக்க, எழுதி வைத்துக்க. இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி 2026 நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுவது என்பது எங்கள் தாத்தன் காமராஜர் மீது சத்தியம். நாங்கள் செய்வோம். எங்களுடைய முன்னோர்கள் வ.உ. சிதம்பரனாரும் காமராஜரும் எங்களுடைய சிங்கார வேலரும் உண்மையிலே இந்த நிலத்திற்கு உழைத்தது உண்மை என்றால், எங்களுடைய தாத்தா நேசமணி இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்தது உண்மை என்றால், எங்களுடைய குஞ்சன் நாடார் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்தது உண்மை என்றால், அவர்களுடைய மூச்சுக்காற்று எங்களை வழி நடத்தும், இந்த மக்களிடத்தை எங்களோடு கொண்டு போய் சேர்க்கும். நீ பாதிரிமார்களை வைத்து, மத குருமார்களை வைத்து நீ வாக்கு செலுத்தலாம். அந்த பாதிரிமார்களையும் பாவத்தை நீக்கக்கூடிய பாதிரிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. திமுகவினுடைய பாவத்தை இந்த முறை நீக்காம எங்களை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே பைபிளை படித்த, உண்மையிலே இறைவழி வந்த, எந்த இயேசுபிரான் கல்வாரி மலையிலிருந்து பேசினாரோ அந்த கல்வாரி மலை போல இந்த களவாணிகள் இந்த மலையை நொறுக்கி கொண்டிருக்காங்க. கல்வாரி மலையை நாம் காப்பாற்ற முடியாது, கன்னியாகுமரி மலையவாது காப்பாற்றுவோம் என்று உண்மையான பாதிரிமார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த இருக்கிறாங்க. அதே போலத்தான் மாயன் கண்ணன் மலைகளில் மாடு மேய்ச்சான்.
அந்த கண்ணன் வாழ்ந்த மலை, மாயோன் வாழ்ந்த மலை காப்பாற்றோட தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் சொற்பொழிவாற்றிய மலை காப்பாற்றோட தேவை இருக்கிறது. அந்த மலையை காக்க, இந்த மண்ணை காக்க, இந்த நிலத்தை காக்க, போதையில்லா தமிழ்நாட்டை படிக்க, டாஸ்மாகை மூடி கல்லு கடை திறக்க நாம் மகிழ்ச்சி இந்த மக்கள் ஆதரிப்பார்ங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.